ராஷ்டிரகூடர்களினுடைய சமயநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ராஷ்டிரகூடர்கள் சமயநிலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க சைவத்தையும் ஆதரிச்சிருக்காங்க, வைணவத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. ரெண்டா பிரிச்சுக்கணும், சைவம் இன்னொன்னு வைணவம் சொல்லி பிரிச்சுக்கோங்க. அடுத்ததா இவர்களுடைய அந்த முத்திரைகள் இருக்கு இல்லையா, ராஷ்டிரகூடர்களினுடைய அந்த முத்திரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க, சிவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். இன்னொன்னு ரெண்டாவது பாருங்க, கருடனினுடைய உருவம் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் அந்த இடத்துல ராஷ்டிரகூடருடைய முத்திரையில நீங்க அதை கவனிக்கணும். அடுத்ததா இந்த இந்து சமய விழாக்கள் ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் எப்படி, ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் இந்து சமய விழாக்கள் என்ன கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெண்டு விழா சொல்றாங்க இங்க. துலாபாரம்னு ஒரு விழா, அடுத்தது ரெண்டாவதா பாருங்க அது இரண்ய கர்ப்பம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இந்த துலாபாரம் இன்னொன்னு இரண்ய கர்ப்பம் இரண்டாவதாக வருது. இந்த ரெண்டு இந்து சமய விழாக்களுமே ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் இந்த விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா இந்த சைவம் இன்னொன்னு வைணவம், இந்த ரெண்டு தான் ராஷ்டிரகூடர்கள் காலத்துல அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல இன்னொன்னு முக்கியமா மூன்றாவதா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சமண சமயம் இருக்கு இல்லையா, சமண சமயமும் அதற்கும் என்ன பண்ணிருக்காங்க, கோயில்கள் கட்டியிருந்திருக்காங்க. இந்து சமயத்திற்கும் கோயில்கள் கட்டியிருந்திருக்காங்க. அதே சமயம் இன்னும் சொல்ல போனா நாலாவதா கூட ஒண்ணு சேர்த்துக்கங்க, அதாவது புத்தம், அந்த புத்தத்துக்கும் சில பேர் மட்டும்தான் ஆதரவு கொடுத்திருந்திருக்காங்க ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் அந்த சமய நிலையை ரெண்டா பிரிச்சிருக்கோம் பாருங்க. இந்த பாருங்க, சமயம் சைவம் வைணவம், அதே போல சமணம் பௌத்தமும் கூட ஆதரிக்கப்பட்டிருக்குது. சரி, இந்து விழாக்கள் ராஷ்டிரகூடர்கள் காலத்துல ரெண்டு இந்து விழாக்கள் ரெண்டா பிரிச்சுங்க ராஷ்டிரகூடர்கள. துலாபாரம் ஒண்ணு, இரண்ய கர்ப்பம். அடுத்த ராஷ்டிரகூடர்களுடைய முத்திரை சிவன் அமர்ந்த காட்சி, இன்னொன்னு கருடன் உருவம் பொறித்தது. இது ரெண்டும் தான் ராஷ்டிரகூடருடைய முத்திரைகள்ல பதியப்பட்டிருக்கு. ராஷ்டிரகூடர்கள் காலத்துல கோவில்கள், இந்து கோவில்களுக்கும் சமண கோவிலும் வளர்ச்சி பெற்றது ராஷ்டிரகூடர்கள் காலத்துல. ராஷ்டிரகூடர்கள் இவங்களுடைய அந்த சமண சமயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ராஷ்டிரகூடர்கள் சமண சமயத்திற்கு இதுல குறிப்பா சொல்லணும்னா அமோக வர்ஷர் இருக்கார் இல்லையா, முதலாம் அமோக வர்ஷர், அததான் இங்க ஒன்றாம்னு கொடுத்திருக்கேன். முதலாம் அமோக வர்ஷர் முக்கியமானவர்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த அமோக வர்ஷர் பல சமண அறிஞர்களை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு, ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. இந்த அமோக வர்ஷர் ஒன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்ல ரெண்டாம் கிருஷ்ணன். இந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றாம் இந்திரன், நான்காம் இந்திரன், ரெண்டு பேருமே வராங்க பாருங்க. இந்த இந்திரன்கள் சமண சமயத்தை ஆதரவு கொடுத்துருவாங்க. இந்த இந்திரன் எல்லாம் எதுல வராங்க, ராஷ்டிரகூடர்கள் வரக்கூடிய அந்த இந்திரன்கள் சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே போல கிருஷ்ணனும் சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காப்புல, ரெண்டாவது கிருஷ்ணன் சொல்லணும். இங்க பாருங்க, அமோக வர்ஷர் இருக்காரா, அவருடைய குரு யாரு, சமண குரு. அமோக வர்ஷருடைய சமண குரு யாரு அப்படின்னு கேட்டா இது அமோகமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீன சேனர்னு சொல்லிட்டு. அமோக வர்ஷருடைய குரு யாரு, ஜீன சேனர். ஜீன சேனர் ஆதி புராணம்னு எதிர்க்காப்புல. ஜீன சேனர் ஆதி புராணம். அந்த ஆதி புராணம் என்பது ஆதி, இந்த இடத்துல பாருங்க ஆதி, இங்க ஜீன அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆதி புராணம் ஜீனசேனர், அந்த ஜீனசேனர் தான் அமோக வர்ஷருடைய குரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, குரு இன்னொரு சமண குரு வராரு பாருங்க. இவர் பேர் குணபத்திரர்னு பேரு. இந்த குணபத்திரர் சமண குரு யாருக்கு குருவா இருந்தார் அப்படின்னா இரண்டாம் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணனுடைய குரு தான் குணபத்திரர். இந்த கிருஷ்ணனினுடைய குணம் பத்திரமா இருக்கு, கிருஷ்ணனுடைய குணம் நல்லா இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இவங்க எல்லாருமே சமண சமயத்திற்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஷ்டிரகூட மன்னர்கள் இந்த 4 பேருமே சமண சமயத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மணகுண்டா சமண கோயிலுக்கு கொடையளித்த மன்னன் யாரு, ராஷ்டிரகூட மன்னன் யாரு அப்படின்னு கேட்டா இரண்டாம் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு மனம் இருக்கு, அதனால இந்த கிருஷ்ணன் மணகுண்டா சமண கோயிலுக்கு கொடை கொடுத்திருக்காரு, இரண்டாம் கிருஷ்ணன். ராஷ்டிரகூடர்கள் காலத்துல இலக்கியம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கறதான் நம்ம அங்க பார்க்க போறோம். இந்த இலக்கியம்னு சொல்லும் போது ஒரு மன்னர் அமோக வர்ஷர், முதலாம் அமோக வர்ஷரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே இலக்கியம் நிறைய எழுதியிருக்கிறார், நூல்கள் படைச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். இந்த ராஷ்டிரகூடர்கள்ல அமோக வர்ஷருடைய பங்கு இலக்கியத்துல மிக முக்கியம். இவர் கவிராஜ மார்க்கம், அமோக வர்ஷர் இவருடைய அமோகமா இருக்கும் இவருடைய கவிதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கவிராஜ மார்க்கம் இருக்கு இல்லையா, இது கன்னட நூல், முதல் கவிதை நூல், கன்னட நூல்ல முதல் கவிதை நூல் இந்த கவிராஜ மார்க்கம்னு சொல்லி சிறப்பு பெறுது. அடுத்தது இந்த அமோக வர்ஷரே ரெண்டாவதா பாருங்க, பிரஸ்னோத்தர ரத்னமாலா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அமோக வர்ஷரே அந்த பிரஸ்னோத்தர ரத்னமாலான்னு சொல்லிட்டு ரெண்டாவதா ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த ரத்னமாலா நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், மகாவீரருடைய திரி ரத்தினங்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ரத்னமாலா என்பது சமண நீதி நூல்.
ஆனா இது எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அமோகவர்ஷர் சமஸ்கிருத மொழியில் தான் இந்த பிரஸ்னோத்தர ரத்னமாலாங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. சரி, அடுத்ததா இப்ப அமோகவர்ஷரை முடிச்சோம். அமோகவர்ஷர் அவையில இருந்தவங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அமோகவர்ஷருடைய அவையில பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கோங்க, மகாவீராச்சாரியார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மகாவீராச்சாரியார் எடுத்துக்கிட்டா கணித சார சம்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கணிதம்னா சம்மு, அப்ப கணித சார சம்கிரகம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மகாவீராச்சாரியார் இவரு எழுதின நூல். அடுத்ததான் அவருடைய அவையிலேயே அமோகவர்ஷருடைய முதலாம் அமோகவர்ஷருடைய அவையிலேயே சகநாயனார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். இந்த சகநாயனார் அமோக விருத்தின்னு எழுதிருக்கிறாரு. என்ன சொல்லி எழுதியிருக்கிறாரு? அமோக விருத்தின்னு எழுதியிருக்கிறாரு. இந்த விருத்தி அப்படிங்கிறது சக நாயனாருடையது. அடுத்ததா மூன்றாவதா பாருங்க, அமோக வருஷர்ல சமண குரு, அமோக வருஷருடைய சமண குரு யாருன்னு சொல்லியிருக்கோம்? ஜீனசேனர்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜீனசேனர் எழுதினதுதான் ஆதி புராணம் என்று அழைக்கப்படுது. இரண்டாம், அதாவது இலக்கியம், ராஷ்டிரகூடர்களினுடைய இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்ததான் மூன்றாம் கிருஷ்ணன், அவருடைய அவையில மிக முக்கியமானவங்க அந்த 3 பேர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்க, மூன்றாம் கிருஷ்ணன் கிட்ட. சரி, இந்த கன்னட இலக்கியத்தில் முப்பெரும் கவிஞர்கள்னு சொல்லுவாங்க. இந்த பம்பர், பொன்னர், இரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பம்பர், பொன்னர், இரன்னர்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதல் 2 பேர் இந்த பம்பர், பொன்னர் வந்தாங்க தெரியுமா, அவங்கதான் இங்க மூன்றாம் கிருஷ்ணருடைய அவையில இருந்திருக்காங்க. அதுல பம்பர் என்ன எழுதியிருக்கிறார் நூல் அப்படின்னு கேட்டாக்க, சரிங்களா, இந்த நூல் என்னன்னா விக்ரமசேன விஜயம்ங்கிற நூல் யார் எழுதியிருக்கா? பம்பர் எழுதியது. பம்பர் விக்ரம அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது பொன்னர். பொன்னர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாந்திங்கிற பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சாந்திர பூரணா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னர் எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துல பொன்னர் கன்னட மொழியிலும் சமஸ்கிருத மொழி ரெண்டுத்திலுமே புலமை பெற்றவர். ஏன்னா ராஷ்டிரகூடர்கள் 2 மொழிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ராஷ்டிரகூடர்களுடைய தாய்மொழி கன்னடம், சமஸ்கிருதத்துக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப 2 மொழியிலுமே புலமை பெற்றவர் யாருன்னா பொன்னர். இவரை 2 மொழியிலும் புலமை பெற்றதுனால பொன்னர் என்னவென்று அழைக்கப்படுறார் அப்படின்னா உபய கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுறார். அடுத்ததா மூன்றாம் கிருஷ்ணன்ல மூன்றாவதா ஒருத்தர் பாக்குற பாருங்க, இவர் ஹாலாயுத்தா. என்ன யுத்தா? ஹாலாயுத்தா கவி ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. வேலாயுதம்ல ஹாலாயுதா கவி ரகசியம்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இவங்களும் 3ஆம் கிருஷ்ணர் கிட்ட தான் இருந்திருக்காப்ல. இந்த பம்பர் விக்ரமார்ஜுனியம் சொல்றோம்ல, இதுல இது ஒரு விக்ரமார்ஜுனியத்தை மகாபாரத மீள்சரியைன்னு சொல்லப்படுது. இதுல சாளுக்கிய அரிகேசரிய கொண்டுட்டு போய் அர்ஜுனன் இருக்காருல்ல, அர்ஜுனன் கூட கம்பேர் பண்ணி அந்த கதாபாத்திரத்துல சாளுக்கிய அரிகேசரியை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறாரு பம்பர் என்பவர் விக்ரமாங்க ஜூனியத்துல. சரி, அடுத்ததா இங்க திருவிக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு பாத்தீங்களா. திருவிக்ரமன் நலிசம்புன்னு சொல்லிட்டு ராஷ்டிரகூடர்கள் காலத்துல இவர் வாழ்ந்தவர். திருவிக்ரமன் நலிசம்பு எழுதியிருக்கிறாரு. அடுத்ததான் சாகதாயனா, அதுதான் சகநாயனார்னு சொல்லி சொல்றோம். அமோக விருத்தி எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. இப்ப ஜீனசேனர் இந்த இடத்துல ஒரு குறிப்பு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஜீனசேனர் தான் இந்த ஆதி புராணம் எழுதியிருக்காரு. சரி, ஆனா ஜீனசேனர் ஆதி புராணத்தை சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. இதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இந்த இடத்துல ஜீனசேனர் ஆதி புராணத்தை சமஸ்கிருத மொழியில எழுதினவர்னு சொல்லி குறிப்பா சொல்றாங்க. அப்ப ஆதி புராணம் என்பது என்னன்னா ஆதிநாதர் என்று சொல்லக்கூடிய ரிஷப தேவரை பத்தி தான் அந்த இடத்துல சொல்லுதான். இதுவே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆதி புராணத்தை தான் நம்ம 23வது தீர்த்தங்கரர்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அது தவறு. இங்க ஜீனசேனர் ஆதி புராணத்தை அதுல ஆதிநாதர் என்று சொல்லக்கூடிய ரிஷப தேவரை பத்தி தான் எழுதியிருக்கிறாரு. இதுவே பார்சவ போதையா அப்படின்னு சொல்றோம் தெரியுமா. அந்த பார்சவ போதையா தான் 23வது தீர்த்தங்கரான பார்சவநாதரை பத்தி சொல்லுது. அந்த பார்சவ போதையா யாருடையதுன்னு கேட்டா அதுவும் ஜீனசேனர் எழுதியதுதான். இவர் கிபி 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்.